ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நாம் 10ஆம் வகுப்பு ஃபஸ்ட் லெசன் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் இங்கிலீஷில் இதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். புக் பேக்கில் இருக்கும். 1வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் வாஸ் த யங் சீகல்ஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் டு ஃப்ளை? why did the seagull fail to flyன்னு ஒரு மொதல் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட இது கொஞ்சம் விரிவாக இந்த ஆன்சரை நீங்கள் எழுதலாம். பார்க்கலாம். சீகல்ஸ் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட். ஸோ சீகலோட முதல் முயற்சி. இப்போது இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. கன்ஜங்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the young seagull had taken a little run forward to the brink of the edge and attempted to fly. ஸோ seagull என்ன பண்ணுதுன்னா had takenனா past participle இருக்குது. verb வந்து past participle இருக்குது. had taken எப்போதும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, have, had, has இதுக்கு பக்கத்தில் past participle verb-ல வரணும். சரியா? இப்போ had taken என்ன எடுத்துச்சு அப்படின்னா a little run for, ரெண்டு வேலை பார்க்குது. a little run forward to the brink of the ledge. என்ன செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a little run எங்கே நோக்கி ஓடிச்சு? to the brink of the ledge. அது இருந்த இடத்தினுடைய பிரிங்க்னா ஓரத்துக்கு போயிடுச்சு. and attempted to fly பறக்கிறதுக்கு முயற்சி எடுக்குது. அப்போது அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he became tired. அந்த சீகல்ல தான் நம்ம ஹீன்னு கொடுக்குறோம். அந்த சீகல் became tired, களைப்படைஞ்சிருச்சு. he returned to the little hole under the ledge. 2க்கு டீ போட்டிருக்கு, ஓ விட்டுட்டாங்க டைப் பண்ணும்போது. கொஞ்சம் அதை ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. he returned to the little hole. ஸோ பயம் டயர்டாகி போயிடுச்சு. உடனே அது என்ன பண்ணுதுன்னா ரிட்டர்ன்டுனா திரும்பி வந்து விட்டது. அந்த லெட்ஜுக்கு கீழே அண்டர் தி லெட்ஜ் அப்படி படித்தோம். அண்டர் தி லெட்ஜ் த லிட்டில் ஹோல், சின்னதாக ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஹோலுக்கு அது திரும்பி வந்துடுச்சு. அதில் ஒரு சென்டென்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் அதை எழுதிக்கோங்க. he was afraid அப்படின்னு போட்டுக்கோங்க. he was afraid. சரியா? he became tired அதுக்கு பக்கத்தில் he became tiredக்கு பக்கத்தில் he was afraid to fly அப்படின்னு சேர்த்துக்கோங்க. சரியா? ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு he was afraid to fly. afraidனா பயம். ஸோ அதுக்கு என்ன மாதிரினா பயம் வந்துருச்சு அந்த சீகலுக்கு. ஆகையினால என்ன பண்ணுச்சு? he returned to the little hole under the லெட்ஜுக்கு திரும்பி வந்துருச்சு. the first attempt was a failure. அதோட முதல் முயற்சி ஃபெயில்யூர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். இந்த இதில் நான் கொடுக்க மறந்துட்டோம். ஸோ இந்த அஃப்ரைடு டு ஃப்ளை அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? அஃப்ரைடு டு ஃப்ளை. அடுத்தது how did parents support and encourage the young seagulls brothers and sister? சீகலுக்கு 2 பிரதர் ஒரு சிஸ்டர் இருக்குது. சீகல்ங்கிறது கடல் பறவை. அதனுடைய பேரண்ட்ஸு அந்த சீகலோட பிரதர்ஸ்க்கும் சிஸ்டருக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணிச்சு, எப்படி என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குது. ஸோ பேரண்ட்ஸு சப்போர்ட் டு பிரதர்ஸ் அண்டு சிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு சப்ஹெட்டிங் போட்டுடலாம். The parents supported and encouraged the young seagulls brother and sister. ஹவுன்னு கேள்வி கேட்டிருக்கு. ஹவுனா எப்படி. ஸோ எப்படி ஆதரித்தன, எப்படி என்கரேஜ் ஊக்கமளித்தன அப்படின்னு கேட்குது. அப்போது நம்ம இந்த மாதிரி கொஸ்டினுக்கு பை போட்டு எழுதலாம். ஸோ பை எப்படிங்கிறதுக்கு இதன் மூலமாக பை பர்ஃபெக்டிங் தம் இன் தி ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட். ஸோ 3 விஷயம். ஒன்று வந்து பர்ஃபெக்டிங் தம் இன் தி ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட். ஸோ அதனுடைய ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட்டு பறக்கும் அந்த கலையில் அதற்கு ஒரு முயற்சி எடுத்தன. 2வது பார்த்திங்கன்னா
டீச்சிங் தம் ஹவு டு ஸ்கிம் த வேவ்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டிங், அடுத்தது டீச்சிங். ஸோ அது எப்படி வந்து கடல் அலைகளின் மீது அமர்ந்து அந்த உணவை அந்த மீனை சாப்பிடணும். ஸோ எப்படி கடல் அலைகளை டச் பண்ணணும் ஆனால் உள்ளே போகாமல், அதான் ஸ்கிம். ஹவு டு ஸ்கிம் த வேவ்ஸ் அண்ட் ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ். எப்படி அந்த மீனை டைவ் பண்ணி பிடிக்கணும். ஸோ 3 வேலை. பர்ஃபெக்டிங் தம் இன் தி ஆர்ட் ஆஃப் லேர்னிங், டீச்சிங் தம் how to skim the waves and how to dive for fish. இந்த 3 பாயிண்ட்டு ஸோ ஈஸியாக நீங்கள் எழுதிட்டு போயிடலாம். The parents supported and encouraged the young seagulls brothers and sisters by perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive the fish for fish. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின் பார்க்கலாம். Give an instance that shows the pathetic condition of the young bird. ஸோ இந்த சீகல் வந்து லெட்ஜில் இருக்குது. அந்த லெட்ஜில் இருக்கிற சீகல்லோட பேத்தட்டிக் கண்டிஷன், சோகமான நிலைமை, கண்டிஷன்னா நிலைமை. ஸோ அதை நீங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு எப்படி சோகமான நிலைமை, அதுக்கு என்ன? The young bird was alone on his ledge because he was afraid to fly. ஸோ யங் சீகல் வந்து லெட்ஜில் தனியாக இருக்குது, ஏனென்றால் அது பறப்பதற்கு பயப்படுகிறது. இது உங்களுக்கு தெரியும், ஈஸியாக எழுதிடலாம். ஹி ஸ்டார்வுடுனா பசி, பசியால் வாடுகிறது. அந்த சீகல் வந்து பசியால் வாடுகிறது, ஸ்டார்வுடு. ஏன்? பிகாஸ் ஹீ ஹேட் நாட் ஈட்டன் சின்ஸ் த ப்ரீவியஸ் நைட் ஃபால். ஸோ ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் நைட் ஃபால். சின்ஸ்னா ப்ரிப்போசிஷன். எப்போ இருந்து? நேற்று நைட் ஃபாலில் இருந்து, இருந்துங்கிறதுக்கு சின்ஸு. ஹீ ஹேட் நாட் ஈட்டன், எதையுமே சாப்பிடலை. அது நேற்று நைட் ஃபாலில் இருந்து எதையுமே சாப்பிடலை, அதனால பசி. ஹீ ஸ்டார்வ்டு பிகாஸ் ஹீ ஹேட் நாட் ஈட்டன் சின்ஸ் த ப்ரீவியஸ் நைட் ஃபால். ஸோ அப்போ பசினால் அது தேடி பார்க்குது ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு கிடைச்சது என்னென்னா, அது எது கண்டது? ஃபவுண்டுன்னா கண்டது. எதை கண்டது? எ ட்ரைடு ஃபிஷ் ஆஃப் மேக்ரல். காய்ந்து போன மேக்ரல் மீனினுடைய காய்ந்து போன ஒரு துண்டினை பார்த்தது, ஒரு மீன் துண்டை பார்த்துச்சு. அண்டு பீசஸ் ஆஃப் எக்ஷல். ஸோ முட்டை ஓடுகளை பார்த்தது. அந்த முட்டை ஓடுகளில் இருந்து தான் அவைகள் வெளிவந்தன. ஸோ இதெல்லாம் அது கண்டது. இவ்வளவு மோசமான நிலைமை அந்த சீகலுக்கு. சரியா? ட்ரை அப்படிங்கிறதுக்கு ஆன்டனிம்ஸ் சமயத்தில் கேட்பாங்க. அப்படி ஒரு ஆன்டனிம்ஸ் கேட்டாங்கன்னா, ட்ரைக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா வெட். பொதுவாக ட்ரை காய்ந்து போன, வெட் ஈரமான. ஆனால் இந்த இடத்துல ட்ரை ஃபிஷ் அப்படின்னா அது காஞ்சி போன மீன். அப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷுன்னு போடலாம். ஃப்ரெஷ்னா என்ன? புதுசாக கொடுங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷானது. ஸோ ட்ரைக்கு இந்த இடத்துல ஆன்டனிம்ஸ் ஃப்ரெஷ், பொதுவாக வெட்டு. இப்போ ஒரு வாட்டி பார்க்கலாம். தி யங் பேர்டு வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் ledge because he was afraid to fly. He starved because he had not eaten since the previous nightfall. He found a dried piece of mackerel and pieces of eggshell. ஸோ had not அப்படிங்கிறது 2 times, he had notங்கிறது டைப் பண்ணுறவங்க 2 times டைப் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு he had not வந்தால் போதும். ரிப்பீட்டடாக இருக்குது. சாரி, கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் ஏற்படுத்தினதுக்கு சாரி. அது கொஞ்சம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். How did the bird try to reach its parents without having to fly? ஸோ இந்த பறவை பறக்காமல் எப்படி பேரண்ட்ஸை போய் ரீச் பண்ண முடியும், எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டு ரீச் இட்ஸ் பேரண்ட்ஸ் வித்தவுட் ஃப்ளையிங். ஸோ பறவைகள் வந்து இந்த பறவை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட போகணும் பறக்காமல்.
எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்குறாரு. The bird could not move northwards along the cliff face. அந்த மலையினுடைய மேலே அந்த பறவையால் வடதிசை நோக்கி போக முடியாது. குட் நாட் மூவ், மூவ்னா நகர்தல், குட் நாட்னா முடியாது, குட்னா முடியும். ஸோ குட் நாட் மூவ், அந்த பறவையால் முடியாது. நார்த்வேர்ட்ஸ் வடதிசையில் போக, அலாங் த கிளிஃப் ஃபேஸ், அலாங்னா ஓரமாக, அந்த கிளிஃபோட ஓரமாக அந்த பறவையால் நடந்து போக முடியாது. ஏன்? தேர் வாஸ் நோ லெட்ஜ். மலை செங்குத்தாக இருக்குது, இந்த பறவை இருக்கிற இடம் மாதிரி லெட்ஜ் இல்லை, ஆகையினால அதனால் நடந்து போக முடியாது. இன்னொன்று என்னென்னா, த ப்ரிஸ்பைஸ் வாஸ் ஷியர் வித் த சீ பினீத். ஸோ அது அந்த அந்த சரிவு வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கு, கடல் கீழே இருக்கு, ஆகையினால நடந்து போக முடியாது. பறந்து தான் போக முடியும். பறக்காமல் இதால் போக முடியுமான்னு கேட்குறாங்க. பறக்காமல் அதால் போக முடியாது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டு யூ திங்க் தட் த யங் சீகல்ஸ் பேரண்ட்ஸ் வேர் ஹார்ஷ் டு ஹிம் ஹாய்? ஸோ இந்த யங் சீகலோட பேரண்ட்ஸு ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டாங்களான்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. பேரண்ட்ஸ் ஆட்டிடியூட். The young seagull's parents were not harsh to him. இந்த யங் சீகலோட பேரண்ட்ஸு ஹார்ஷ்னா கொடுமையாக நடந்துக்கல, அந்த பறவையிடம் கொடுமையாக நடந்துக்கிட்டாங்களான்னு கேட்குறாங்க. வேர் நாட் ஹார்ஷ் டு ஹிம், நடக்கலை, சரியா? அதாவது கொடுமையாக நடக்கலை. எந்த பேரண்ட்ஸும் கொடுமையாக நடக்க மாட்டாங்க. ஸோ நல்லது செய்கிறதுக்காக தான் அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகள்கிட்ட செயல்படுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது என்ன செஞ்சிச்சின்னா, they made the bird understand its natural skill. ஸோ அந்த பறவை இருக்கு இல்லையா, தனியாக இருக்க அந்த பறவை, அது தன்னுடைய இயற்கையாக அதுக்கு இருக்கக்கூடிய திறன், இயற்கையான திறன், இயல்பான திறமை, இயல்பாகவே திறமைகள் இருக்கின்றன. அந்த பறவைனா பறக்கணுங்கிறது அதனுடைய இயல்பு திறமை. ஸோ நேச்சுரல் ஸ்கில் அண்டர்ஸ்டாண்ட், அதை புரிஞ்சுக்கணும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த பறவைக்கு சில செயல்களை செய்தார்கள். மேடுன செய்தார்கள், பறவையை தன்னுடைய இயல்பான தன்மையை புரிந்து கொள்ள செய்தார்கள். எப்படி? பை மதர் ஷோயிங் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் டு ஹிம். ஸோ அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ், ஒரு மீன் துண்டை அதுக்கிட்ட காட்டுறாங்க, அது ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக. ஸோ அது வந்து பறக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை காமிச்சாங்க. தி ட்ரெயின்டு ஹிம் டு ஃப்ளை. ஸோ அந்த டு ஃப்ளை தான் அதனுடைய நேச்சுரல் ஸ்கில், அதுக்காக பயிற்சியினை கொடுத்தார்கள். தி ட்ரெயின்டு ஹிம் டு ஃப்ளை. சரியா? பேரண்ட்ஸ் ஆட்டிடியூட், பெற்றோர்களுடைய குணம். இப்போ இதில் கொஞ்சம் கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டிங் தம் இன் தி ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட், அதை கீவேர்டாக வச்சுக்கோங்க. கீவேர்டெல்லாம் பென்சிலால் 2 லைன்ஸு ஸ்கேல் யூஸ் பண்ணி போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா தேர்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, ஹேட் நாட் ஈட்டன், அதுதான் அதோடய பேத்தட்டிக் கண்டிஷன், ஹேட் நாட் ஈட்டன். சரியா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க. நோ லெட்ஜ், நோ லெட்ஜ், குட் நாட் மூவ், குட் நாட் மூவ் அதையும் போட்டுக்கோங்க, நோ லெட்ஜ். சரியா? இப்போ 5வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் நேச்சுரல் ஸ்கில், அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் நேச்சுரல் ஸ்கில்லை கீவேர்டாக வச்சுக்கோங்க. வேர் நாட் ஹார்ஷ், அதையும் ஒரு கீவேர்டு, நாட் ஹார்ஷ் மட்டும் கூட போதும். சரியா? இப்போ கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். வாட் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி? ஸோ இந்த சின்ன பறவையை பறப்பதற்கு இறுதியாக, ஃபைனலினா கடைசியாக, இந்த பறவை பறப்பதற்கு எது தூண்டியது? ப்ராம்ப்டட் அப்படின்னு கேட்குறாங்க. சீகல் டு ஃப்ளை அப்படின்னு போட்டுடுங்க. தி ஹங்க்ரி ஆஃப் சீகல் ப்ராம்ப்டட் ஹிம் டு ஃப்ளை ஃபைனலி. ஸோ ஒரே இதுதான். வாட்
வாட்னா என்ன? ஸோ அதுதான் சப்ஜெக்ட். த ஹங்க்ரி ஆஃப் சீகல், பசி, சீகலோட பசி இருக்கு இல்லையா, அதுதான் அதை தூண்டுச்சு பறக்கிறதுக்கு. சப்ஜெக்ட் தான். இப்போ வாட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, ஒரே இதில் நம்ம முடிச்சிடுறோம். த ஹங்க்ரி ஆஃப் சீகல், அது கீவேர்டாக அண்டர்லைன் பண்ணிக்கலாம். மேடன்டு பை ஹங்கர், ஸோ பசினால் அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த யங் பேர்டு டைவ்டு ஃபார் ஃபிஷ், லெட்ஜிலேருந்து பறக்க பயந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, மீனை பார்த்தோன்னே அது கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாக என்ன பண்ணுதுன்னா, ஸோ பசியில் பைத்தியகாரத்தனமாகிடுச்சு. பசி வந்தோன்னா அதுக்கு ஒரு பைத்தியகாரத்தனமாகிட்டு அது என்ன செய்யுது, அந்த யங் பேர்ட் டைவ்டு ஃபார் ஃபிஷ், அம்மா வாயில் வச்சுருந்தா அந்த மீனுக்காக டைவ் பண்ணிடுச்சு. விச் இஸ் இன் தி பீக் ஆஃப் ஹிஸ் மதர், அந்த மீன் எங்கே இருக்குது, டைவ்டு ஃபார் ஃபிஷ், அந்த டைவ் பண்ணது இல்லையா ஃபிஷ்ஷுக்காக, அந்த ஃபிஷ் எங்கே இருக்கா, விச் இஸ் இன் தி பீக் ஆஃப் ஹிஸ் மதர், அம்மாவோட அழகில் இருக்கிறது. ஸோ விச் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபிஷ்ஷை குறிக்குது. சரியா? கை கெட்டுனது வாய் கெட்டலைங்கிற மாதிரி, கைங்கிறது இந்த இடத்துல பறவையோட வாய், அம்மா பறவையோட வாய் அதில் இருக்குது, வாய் கெட்டலை, அதனால் வாய் கெட்டுறதுக்காக அது பாஞ்சிருச்சு. வாட் ஹேப்பன்டு டு தி யங் சீகல் வென் இட் லேண்டட் ஆன் தி க்ரீன் சீ. ஸோ இப்போ இந்த பறவை பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கடல் இருக்குது, பசுமையான கடல். லேண்டட் அப்படின்னு சொன்னால் அந்த கடலில் லேண்ட் ஆகிடுச்சு, அதாவது அந்த சர்ஃபேஸை டச் பண்ணுது, வாட்டர் சர்ஃபேஸை டச் பண்ணுது. அப்படி டச் பண்ணும்போது அதுக்கு என்ன நிகழ்ந்தது, ஹேப்பன்ட் அப்படின்னு சொன்னால் நிகழ்ந்தது. லேண்டட் ஆன் சி அப்படின்னு போட்டுருங்க. வென் த சீகல் ட்ராப்டு இட்ஸ் லெக்ஸ், ஸோ இந்த சீகல் தன்னுடைய லெக்ஸை ட்ராப் பண்ணுது, அதாவது அந்த கடலுக்குள்ளே வைக்குது. எதுக்காகனா டு ஸ்டாண்ட் ஆன் த க்ரீன் சீ, ஸோ அந்த கடலில் நிற்பதற்காக இந்த சீகல் செய்த செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ராப்டு இட்ஸ் லெக். அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, த லெக்ஸ் சாங்க் இன் டு தி சீ, அதனுடைய கால்கள் கடலுக்கு உள்ளே போயிடுச்சோம். சாங்க் இன் டு, சிங்கோட பாஸ்ட் அண்ட் சாங்க், சங்க் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சிங்க்னா மூழ்குதல். ஸோ கால்கள் கடலுக்குள் மூழ்கின. இன்டூ போடணும், இன் போடக்கூடாது. சில பேர் இன் போட்டுருவாங்க, இன்டூ போடணும். ஏன்னா இன்டூ சி, கடலுக்குள்ங்கிறதுக்காக இன்டூ போடணும். கடலில் அப்படின்னா தான் இன் போடணும். ஆனால் சாங்க்கு, ட்ரௌன் இந்த மாதிரி வேர்பு வந்தால் இன்டூ போடணும். த லெக்ஸ் சாங்க் இன்டு தி சி. அப்போது அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் பெல்லி டச்டு இட். பெல்லினா வயிறு, அதை டச் பண்ணுது, அந்த கடலில் வயிறு டச் பண்ணுது. அண்டு ஹீ சாங்க் நோ ஃபர்தர். ஸோ அதுக்கப்புறம் அந்த பறவை அந்த கடலுக்குள் மூழ்கவில்லை. ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட். அந்த பறவை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதக்க துவங்கி விட்டது. சரியா? அதை பறவை மிதக்க துவங்கிருச்சு, உள்ளே போகாமல் மிதக்க துவங்கிருச்சு. ஸோ இந்த 7 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி நான் எடுத்துருக்கிறேன்னு எடுத்துக்கலாம், அல்லது என்னுடைய முயற்சி உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் இந்த செயல் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.